எனக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி ஒரு குப்பையை எடுத்து வச்சுருக்காங்க, இது வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு வேறு பேசிகிட்டு இருக்கீங்கலாம் கேட்டவங்க உண்டு. அப்போ அவங்களுக்கு ஏதோ பர்சனலாக ஒரு மோட்டிவேஷன் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் விடாமுயற்சியை எப்படி விமர்சிக்கிறேனோ அது மாதிரி விமர்சிக்கக்கூடிய படம் இது இல்லை இல்லையா? அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களை நீங்கள் வந்து கொண்டாட வைக்கிறீங்கல்ல. இப்போ அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமான படம்னு ஒரு பக்கம் டாக்கு போயிட்டுருக்கு. அது திங்கட்கிழமையிலேருந்து மாறும் அல்லது மாறாது, அது தனியாக விட்டுருங்க. ஒரு படம் எடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 50% பேரையாவது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சி எடுத்துடணும். இப்போ நான் குடும்பத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் ரெண்டும் கட்டான ஒரு படத்தை எடுக்கக்கூடாது. அதை தெளிவாக ஆதிக ரவிச்சந்திரன் புரிஞ்சு வச்சுருக்காரு. அஜித் ரசிகர்கள் கொண்டாடினா கூட போதும் எனக்குன்னு தான் ஒரு படத்தை அவர் எடுத்திருக்காரு. அவரே அஜித் ரசிகராக இருந்து எடுத்திருக்காரு. அப்போ வந்து இண்டஸ்ட்ரி இதை எப்படி பார்க்குது அப்படின்னா, தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பார்க்குறாங்க. பல வருஷம் கழித்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோங்கிறது அவங்க பேசுகிறதுலேருந்தே நமக்கு தெரியுது. பல பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க.